ஒரு டாக்டர், வெளிநாட்டை சேர்ந்த ஒரு ஆள். நான் இணையதளத்தில் படித்தேன். என்னாச்சு, அந்த டாக்டர் வர்றாரு, ரொம்ப கஷ்டப்பட்டவர். அவர் தொழுகையை விட்டார். பிறகு அவர் அவருடைய கதையை சொல்றாரு. ஒரு வெள்ளிக்கிழமை நாள் அவர் திரும்ப ஒரு வருஷத்துக்கு பிறகு தொழுகையை தொடர்றாரு. என்ன ஆச்சுன்னு அவர் கதையை சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் ஆரம்பத்தில் ப்ராக்டிஸ் பண்றேன், மெடிக்கல் காலேஜில் இருந்து போயிட்டு இப்போதான் டாக்டர். எனக்கு அப்போ ஒழுங்காக வாகனம் இல்லை, சின்ன வாகனம், வீட்டுக்கு ரொம்ப தொலைவு. அப்போ சின்ன சின்ன பிள்ளைகள், என் பிள்ளைகளோட பேசணும், நிறைய நைட் டியூட்டி பண்ணணும், ஸ்ரீலங்காயில் வெளிநாடு. அப்படிலாம் பண்ணிட்டு நாம் ஒரு லெவலுக்கு வந்தோம். அந்த லெவலுக்கு வரப்போக்கில் எங்களுக்கு என்ன ஒரு வீடு, எனக்கு என்ன ஒரு வாகனம், என் பக்கத்திலே ஆஸ்பத்திரி. இப்படி ஒரு நாள் நான் வீட்டுக்கு வர்றேன். வந்தால் வளமையாக நான் பகல் டைமில் வர்றேன், நான் சலாம் சொல்லிட்டு வர்றேன். வந்து வீட்டுக்குள்ளே போகிறேன். அந்த டைமில் சில வேளை உம்மா பிள்ளைகள்லாம் தூங்குவாங்க, சத்தத்துக்கு பதில் வரல, தூங்குறாங்க போல, நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுண்டு என் லேப்டாப்பை திறந்து நான் சில இமெயில்கள் அனுப்பினேன். எனக்கு சில வேலைகள் இருந்துச்சு, டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்களாம் முழிச்சிட்டு வரட்டும். கொஞ்ச நேரம் ஒரு மணித்தியாலம் கழியுது, பிள்ளைகள் சத்தம் கேட்குது, உம்மா மேலே என்னமோ தட்டுற மாதிரி. எனக்கு ஐடியா உதச்சிச்சு, வாங்க பிள்ளையோட விளையாடுவோம் அப்படின்னு நினச்சேன். பிள்ளைகள் முடிச்சுட்டாங்க, அதோட கொஞ்சம் விளையாடிட்டு திரும்ப நான் ஆஃபீஸ் போகணும். என் ஆஃபீஸில் கிடைக்கிற அந்த பிரேக் டைமில் தான் நான் வீட்டுக்கு வர்றது. ஸோ நான் ரூமை திறந்து பார்க்குறேன், உம்மா கண்ணத்தை தட்டி தட்டி குழந்தைகள் என்னமோ சொல்லுது. நான் போய் பார்க்குறேன், அவன் மயங்கி இருக்கிறா. நான் காலை தொட்டு பார்க்குறேன், உசுப்பி பார்க்குறேன், அவன் மயங்கி இல்லை, மௌத்தா போயிருக்கிறான். நான் உடனே, என்னப்பா நான் ஒரு டாக்டர், வீட்டுக்குள்ள நடந்தது என்னன்னு தெரியாது, ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னாடி வேற நான் வந்துட்டேன், என்னாச்சு அப்படின்னு பதறிட்டேன். பதறி போய் திரும்ப நான் செக் பண்ணி பார்க்குறேன், மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு, உம்மா மவுத்து. அவர் சொல்றாரு, நான் தொழுந்தவன், நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, யாருக்கு அநியாயம் பண்ணல, எனக்கு இது நடக்கணுமா? அவர் சொல்றாரு, நான் ஜனாசாவை அடக்கிட்டு வந்து என் பிள்ளைகளை, நான் தூக்கம் இல்லை, எங்கள் உமா அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, நான் பிள்ளைகளோட பேசின ரூமில் தனியாயிட்டேன், நான் வேலைக்கு போகவும் இல்லை. இரவிரவா எனக்கு யோசனை, எனக்கு கோபம் இறைவனோடு. நான் தொழுகையை முற்றிலும் விட்டேன், இதுக்கு மேல் தொழ மாட்டேன். இப்படி ஒரு 2 நாள் தொழல. என் தம்பி ரொம்ப மார்க்கமானால் என்னை சந்திச்சு ஒவ்வொரு நாளும் சொல்லுவார், ஒரு வருஷமான அந்த பிடிவாதத்தில் இருந்தேன், நான் மீண்டும் லைஃபுக்கு வரத்துக்கு எனக்கு பல மாதங்கள் போச்சு, என் பிள்ளைகளோட திரும்ப பேசுறதுக்கு எனக்கு பல மாதங்கள் போச்சு. நான் ஒரு டாக்டர், வீட்டுக்கு வந்த நேரம், ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னாடி வந்த நேரம் என் மனைவி என்னை காப்பாற்ற முடியலையே, நான் எதுக்கு இந்த டாக்டர் ஆனேன்னு எனக்கு மனசு சொல்லிட்டே இருந்துச்சு. அவ்வளவு வேதனை. ஏன்னா எங்க வைஃப் இப்போ மௌத்தாகல, நான் வந்த டைம் கதவை திறந்து வீட்டுக்கு வந்த நேரம் எங்க வைஃப் உசுரோட தான் இருந்திருக்கணும், எனக்கு அப்ப பார்க்க முடியலையே. நான் போய் தொடுற டைம்ல, அவ எட்டி பார்க்குற டைம்ல ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வேணும்னா மௌத்தா இருப்பா. அதுக்கு முன்னாடி எனக்கு ஆஸ்பத்திரி கூட்டி போயிருந்துச்சு, நான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இருந்தேனே. இப்படி அவருக்கே அவர் கேள்விகளை கேட்டுக்கொண்டு தடமாறுறார். கடைசியாக அவங்க தம்பி தொழுவுங்கன்னு சொன்ன பிறகு ஒரு நாள் அவர் ஜும்மாவுக்கு போறார். அவர் கேட்ட ஒரு உரை கிடைக்குது. அந்த உரைக்கு பிறகுதான் அவர் சொல்றாரு, நான் இறைவனை புரிந்து கொண்டேன். அன்பார்ந்தவர்களே, அதனால வாழ்க்கையில் தொழுந்தவங்களுக்கு பிரச்சனை வரும், தஹஜ்ஜுத் தொழுறவங்களுக்கு பிரச்சனை வரும், எல்லாருக்கும் பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை நேரம் கல்புகள் அமைதி பெறணுமா? பிரச்சனை ஓயாது, பிரச்சனை ஓயாது, கல்பு அதை தாங்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆஜபன் லி அம்ரில் மூமின், மூமினை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். ஏன் ஆச்சரியப்படுறேன்? ஏதாவது ஒரு கெட்டது நடந்தா ஃபஸபர, பொறுமையா நிக்கிறான். நலவு நடந்தா ஃபஷக்கர, உடனே அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்றான். ஒரு மூமின் சின்ன செடிய மாதிரி, காத்தடிச்சா இங்க சாயுது, மறு காத்தடிச்சா இங்க. காஃபிர்கள் தேவதார் மரம் மாறி, மஸலுல் ஃபாஜிர், கெட்டவனுக்கு உதாரணம் தேவதார் மரம். அது ஒரு காத்தோட பெருசா நிப்பாங்க, அது இடு வீடு வாசல் செல்வாக்கு. ஒரு காத்து வீசும், சாஞ்சு கீழே விழுவாங்க, ஒண்ணு இல்லை. ஒரு முஸ்லிம் பார்க்க சின்னது, காத்தடிச்சா வேரோட சேர்ந்து செடி கீழே விழாது, செடி வளையும், மறு காத்துக்கு இங்க வளையும், காத்து நிக்கும். ஆனா தேவதார் மரம் அப்படி இல்லை, அடிக்கிற காத்து பலம் அடிச்சா மரத்தை சேர்த்து கீழே போட்டுரும். ஒரு முஸ்லிம் சின்னதா தான் நிப்பான்டாங்க ரசூலுல்லாஹ்.